வணக்கம், நீங்க பார்த்துட்டு இருக்க TechApps தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறது, நிறைய பேர் என்கிட்ட கேட்குற கேள்வி, iPhone 15 எடுக்கலாமா இல்லாட்டி 15 Plus எடுக்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர் கேட்குறீங்க. நான் ஏன் iPhone 15 எடுத்தேன் அப்படிங்கிறத இந்த வீடியோல எண்ட்ல சொல்றேன். அண்ட் இன்னைக்கு வீடியோல இந்த iPhone 15ஐயும் 15 Plus-ஐயும் தான் கம்பேர் பண்ண போறோம். ஸோ இந்த 15 and 15 Plus கிட்டத்தட்ட ஒரே ஃபோன் தான், பட் இருந்தாலும் ஒரு சில விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகுது. அண்ட் யார் iPhone 15 வாங்கலாம், யார் 15 Plus வாங்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோல தெளிவாக பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க எதுவும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ண மறந்துடாதீங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அண்ட் ஓகே கேஸ், இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் iPhone 15 and 15 Plus ரெண்டுமே 80% சேம் ஸ்மார்ட் ஃபோன் தாங்க. இதில் ரெண்டுத்துல கிடைக்கிற டிஸ்பிளே குவாலிட்டியும் சேம் தான், கேமரா குவாலிட்டியும் சேம் தான், பெல்ட்டு சேமு, பர்ஃபார்மன்ஸ் சேமு, எல்லாமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தாங்க இருக்கும். iPhone 15ம் 15 Plus-ம் எந்த டிஃபரன்ஸும் இருக்காது. கேமராலாம் எந்த டிஃபரன்ஸும் கிடையாது. iPhone 15ஓட கேமரா எப்படி இருக்கோ அந்த சேம் கேமரா தான் 15 Plus-லேயும் உங்களுக்கு வச்சிருக்காங்க. எந்த டிஃபரன்ஸும் உங்களால் நோட்டீஸ் பண்ண முடியாது. சரி, ஓகே, இப்போ என்னதான் வித்தியாசம் iPhone 15க்கும் 15 Plus-க்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, iPhone 15 Plus iPhone 15-ஐ விட ரொம்பவே பெருசுங்க. iPhone 15ஓட சைஸ் பார்த்தீங்கன்னா 6.1 இன்ச்சில் வருது. உங்களுக்கு iPhone 15 Plus பார்த்தீங்கன்னா 6.7 இன்ச்சில் வருதுங்க. ஸோ இதோட நீங்கள் கம்பேர் பண்ணும்போது அது சைஸ் ரொம்ப பெருசாக இருக்கும். iPhone 15 வந்து சைஸ் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஒரு காம்பாக்ட் சைஸ் அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப சின்னதுன்னு சொல்ல முடியாது, சைஸ் ஓரளவுக்கு நார்மல் சைஸுங்க. பட் 15 Plus பார்க்கும்போது ரொம்ப பெரிய ஃபோனுங்க. அண்ட் 15 Plus பெரிய ஃபோனாக இருக்கிறதுனால வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா 15 Plus அதிகம் 15ஓட கம்பேர் பண்ணும்போது. 15 Plus-ஓட வெயிட் 201 கிராம் அப்படிங்கிற மாதிரி வருது. ஸோ 200 கிராமுக்கு மேலே இருந்துச்சுன்னா பேசிக்காக அதை நாங்கள் வந்து ஹெவியான ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 200 கிராமுக்கு மேலே இருக்கும்போது உங்களால் கண்டிப்பாக கையில் எடுக்கும்போது அந்த வெயிட்டை ஃபீல் பண்ண முடியும். பட் iPhone 15 பார்த்தீங்கன்னா 171 கிராம் தான். ஸோ இதோட வெயிட் உங்களுக்கு ரொம்ப வெயிட்லெஸ்ஸாக ஃபீல் ஆகும் கம்பேர்ட் டு அதர் ஆண்ட்ராய்ட் ஃபோன். இதோட வெயிட் வந்து சுத்தமாக கேரி பண்ணுற மாதிரி உங்களுக்கு தெரியாது. அண்ட் ஓகே கேஸ், இப்போ நெக்ஸ்ட் டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா iPhone 15 Plus சைஸ் பெருசாக இருக்கிறனால பேட்டரி லைஃபும் அதிகமாக கிடைக்குங்க. ஏன்னா iPhone 15 Plusல உங்களுக்கு பேட்டரியோட எம்ஏஹெச் அதிகப்படுத்தியிருக்காங்க கம்பேர்ட் டு 15. ஸோ ஆப்பில் உங்களோட வெப்சைட்டில் கிளைம் பண்ணுறது iPhone 15 and 15 Plus வீடியோ பிளே பேக் பண்ணுறோம் அப்படின்னா 6 hours எக்ஸ்ட்ரா பேட்டரிலே 15 Plusல கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஆப்பிள் சொல்கிறாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா லேப் டெஸ்ட் தான். நம்ம ரியல் வேர்ல்ட்ல பார்க்கும்போது ஃபோன் பஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூடியூப் சேனல் இருக்குங்க. அந்த சேனல்ல பார்த்தீங்கன்னா பேட்டரி லைஃப்ல ரெகுலராக எல்லா ஃபோனுக்கும் டெஸ்ட் பண்ணிட்டு வருவாங்க. ஸோ அவங்க என்டையர் iPhone 15 லைனப்போட பேட்டரி லைஃப்பை டெஸ்ட் பண்ணி காட்டியிருந்தாங்க. ப்ராப்பரான ஒரு பேட்டரி லைஃப் டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதை வச்சு நம்ம பார்க்கும்போது ரியல் லைஃப்ல கிட்டத்தட்ட 2 hours அப்ராக்சிமேட்லி 2 hours உங்களுக்கு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வருது iPhone 15க்கும் 15 Plus-க்கும். ஸோ 2 hours உங்களுக்கு டெய்லி பேசிஸில் அதிக பேட்டரி லைஃப் கிடைக்குது அப்படின்னா ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். பட் இருந்தாலும் பிரச்சனை பார்த்தீங்கன்னா iPhone 15 Plus-ஐ சார்ஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு டைம் அதிகம் எடுக்கும். iPhone 15க்கு ஆப்பிள் கிளைம் பண்ணுறது 30 minutes-ல 0 to 50% சார்ஜ் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் நீங்கள் அது ஃபுல் சார்ஜ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 1.5 hours வரைக்குமே போகும். பட் இதுவே நீங்கள் 15 Plus-ல பார்த்தீங்கன்னா ஆப்பிள் லேப் டெஸ்ட்டில் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா 35 minutes அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. 5 நிமிஷம் சார்ஜ் ஆகிறதுக்கு அதிக டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க லேப் டெஸ்ட்டில் 0 to 50% சொன்னாங்க. ஸோ அப்போ நீங்கள் 100% ஏற்றும் போது கண்டிப்பாக பேட்டரியோட அந்த சார்ஜிங் டைம் வந்து அதிகமாக இருக்கும் 15 Plus-ல கம்பேர்ட் டு 15. ஸோ இது உங்களால் 1.5 மணி நேரத்தில் சார்ஜ் பண்ண முடியுது 0 to 100 அப்படின்னா iPhone 15 Plus உங்களுக்கு சார்ஜ் ஆகிறதுக்கு 2 hours வரைக்கும் எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொல்லணுங்க, iPhone 15லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி லைஃப் ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க, பிரச்சனை இல்லை பேட்டரி லைஃப் அப்படிங்கிறது. பட் 15 Plus-ல உங்களுக்கு இன்னுமே அதிகமாக கிடைக்குது, 15-ஐ விட அதிகமாக கிடைக்குது. ஸோ எக்ஸ்ட்ரீமாக உங்களுக்கு பேட்டரி லைஃப் முக்கியம் அப்படின்னா கண்டிப்பாக 15 Plus போகிறது ஒரு பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். அண்ட் இது இன்னொரு டிஃபரன்ஸ் நிறைய பேர் சொல்லாத ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா iPhone 15ல ஸ்பீக்கர் இருக்குது. இந்த சேம் ஸ்பீக்கர் தான் 15 Plus-லையும் யூஸ் பண்ணியிருக்கிறா சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் 15 Plus வந்து ஃபோன் பெருசாக இருக்கிறதுனால அதோட ஸ்பீக்கர் குவாலிட்டி இதை விட பெட்டராக இருக்குங்க. ஸோ ஸ்பீக்கர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 15 Plus-ல பேஸ்லாம் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் ஒரு சில பேர் டெஸ்ட் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்பீக்கர் முக்கியம் அப்படின்னா 15 Plus பெட்டரான ஆப்ஷனாக இருக்குதுங்க. அண்ட் இப்போ ஃபைனலி ப்ரைசிங் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது 128 GB பேஸ் வேரியண்ட்டாக கொடுக்குறாங்க iPhone 15 and 15 Plus ரெண்டுத்துக்குமே. iPhone 15ஓட பேஸ் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 80,000 MRP ப்ரைஸ் காஸ்ட் ஆகுது. இதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர் வரும். அதே மாதிரி 15 Plus-ஓட MRP ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 90,000. இதுக்கும் உங்களுக்கு ஆஃபர் வரும். ஸோ iPhone 15க்கும் 15 Plus-க்கும் பார்த்தீங்கன்னா 10,000 டிஃபரன்ஸ். ஸோ நீங்கள் 80,000 போடும்போது எக்ஸ்ட்ரா 10,000 போட்டு 15 Plus எடுக்கிறது பெட்டர் ஆப்ஷன் அப்படின்னு என்கிட்ட கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலி உங்களோட ப்ரிஃபரன்ஸ் தாங்க. இப்போ நான் ஏன் 15 எடுத்தேன் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். எனக்கு ஃபோன் பார்த்தீங்கன்னா எப்பயுமே சின்ன சைஸில் தான் இருக்கணும். ரொம்ப பெருசாக இருந்தால் என்னால் கேரி பண்ணிட்டு போக முடியாது, என்னால் அவ்வளோ ஈஸியாக அதை வந்து பாக்கெட்டில் வச்சு எடுத்துகிட்டு போக முடியாது. ஸோ அதனால நான் 15 சூஸ் பண்ணேன். அண்ட் 15 அஃப்கோர்ஸ் எனக்கு ப்ரைஸ் பட்ஜெட்லேயும் எனக்கு கரெக்டாக ஃபிக்ஸ் ஆகுது. 80,000 அப்படிங்கிற
அப்படிங்கிறது எனக்கு ஓகேவான ஒரு ப்ரைஸாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் A15 வாங்கினேன்னு பார்த்தீங்கன்னா, நான் எவ்ரி இயர் ஐஃபோன் வந்து சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கேன். iPhone 13 mini ஃபர்ஸ்ட் வச்சிருந்தோம், அப்புறம் iPhone 14 வாங்கினேன், அப்புறம் iPhone 15 இப்போ ரீசெண்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த மாதிரி நெக்ஸ்ட் 16 வந்தாலும் நான் பர்ச்சேஸ் பண்ண தான் போகிறேன். அப்படி இருக்கும்போது நான் ரீசேல் வேல்யூ அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பார்த்தேன். ஏன்னா ரீசேல் வேல்யூ பார்த்தீங்கன்னா iPhone 15க்கு தான் பெட்டராக இருக்கும் கம்பேர் டு 15 ப்ளஸ். ஏன்னா இப்போ ஆல்ரெடி ரிலீஸ் ஆனால் iPhone 14 அண்ட் 14 ப்ளஸ் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா iPhone 14க்கும் 14 ப்ளஸுக்கும் இருக்கக்கூடிய டிஃபரன்ஸ் உங்களுக்கு 10,000. பட் நீங்கள் அதை விற்கும் போது பார்த்தீங்கன்னா OLXல அவங்க லெஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோனாக இருக்கட்டும், இல்லை ஐராபின் சைட்டில் அவங்க லெஸ் பண்ணியிருக்கக்கூடிய ஃபோனாக இருக்கட்டும், அதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ரீசேல் வேல்யூ வந்து நம்மளுக்கு இந்த பேஸ் வேரியண்ட்டான iPhone 14 பெட்டரான ஒரு ரீசேல் வேல்யூ கொடுத்துச்சு. ஸோ அதனால இந்த வருஷமும் ஆஃப்கோர்ஸ் 15ஓட ரீசேல் வேல்யூ பெட்டராக இருக்கும் 15 ப்ளஸை விட. பட் நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஒரு பெரிய டிஃபரன்ஸ் இருக்காதுங்க. அதாவது ஒரு 5,000 ரூபாய் டிஃபரன்ஸ் வருங்க. பட் இருந்தாலும் நான் எவ்ரி இயர் சேஞ்ச் பண்ணுறனால அதை ஒரு விஷயமா நான் மைண்டில் வச்சுக்கிட்டேன். பட் நீங்கள் இன் கேஸில் iPhone 15 ப்ளஸ் இருக்கிறீங்க அப்படின்னா 15 ப்ளஸ் வந்து நீங்கள் இப்போ யூடியூப் வீடியோஸ் பார்ப்பீங்க, இன்ஸ்டாகிராம் பார்ப்பீங்க, ஃபேஸ்புக் பார்ப்பீங்க, ஸ்பீக்கர்லாம் அதிகமாக யூஸ் பண்ணுவீங்க. அண்ட் டிஸ்பிளே வந்து உங்களுக்கு பெருசாக இருக்கணும். அதாவது பொதுவாக நீங்கள் இந்த மாதிரி யூடியூப் வீடியோஸ்லாம் பார்க்குறீங்கன்னா டிஸ்பிளே பெருசாக இருந்தால் உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஸ்பீக்கர் குவாலிட்டி நல்லா இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பெட்டர் ஆப்ஷன் இருக்கும். ஸோ கண்டென்ட் கன்செப்ஷனுக்காக நீங்கள் ஒரு ஃபோன் வாங்குறீங்கன்னா 15 ப்ளஸுக்கு போகலாம். கண்டென்ட் கிரியேஷனுக்காக நீங்கள் ஃபோன் வாங்குறீங்கன்னா 15க்கு போகலாம். ஏன்னா கண்டென்ட் கிரியேஷனை பொறுத்த வரைக்கும் இது உங்களுக்கு ப்ரைஸ் கம்மி, சேம் கேமரா செட்டப் இருக்குது, வெயிட்லெஸ்ஸாக உங்களுக்கு இருக்குது. மெயினாக கண்டென்ட் கிரியேஷனுக்கு அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இல்லை ஏதாச்சும் ஒன்று எடுக்கிறீங்க அப்படின்னா வெயிட்லெஸ்ஸாக இருக்கும்போது ஹேண்டில் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால 15 நான் கண்டென்ட் கிரியேஷனுக்கு சூஸ் பண்ணுவேன். அண்ட் தென் ஆஃப்கோர்ஸ் காம்பேக்ட் சைஸில் வேணும்னா இதுதான் ஒன்லி ஆப்ஷன், வேறு ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் 15க்கு போகலாம். ஸோ எது நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறது உங்களோட சாய்ஸ் தான். என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அண்ட் ஹோப் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. அண்ட் அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் மீண்டும் ஒரு அர்த்தத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.